நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो. लक्ष्मीनाथ समारंभां नादयामुनमध्यमाम् अस्मत्साचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. नमश्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतार श्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. श्रुति स्मृति इतिहासं पुराणं போன்ற எல்லாவற்றிலும் ஆரம்பத்திலும் நடுவிலும் முடிவிலும் ஹரியினுடைய பெருமை தான் சொல்லப்படுறது. நாராயணனுடைய பெருமை தான் சொல்லப்படுறது. இதிகாசங்கள் புராணங்கள் போன்ற எல்லாவற்றையும் எடுத்து திரும்பி 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 நாம் பார்த்தோமானால் எந்த புராணத்திலேயுமே எந்த இதிகாசத்திலேயுமே நாராயணன் நம்பி ஒருவன் கெட்டான் அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்க முடியாது. நாம கீர்த்தனம் பண்ணின ஒருவன் கெட்டான், நாராயணனை ஆசிரியித்த ஒருவன் கெட்டான் அப்படிங்கிற சரித்திரமே காண கிடைக்காது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய விசேஷம். ஸ்ரீமத் பாகவதத்திலையும் யார் யாருக்கு எந்தெந்த வஸ்தூல ஆசை இருக்கோ அதற்கான தெய்வங்களை சொல்லி அந்தந்த தெய்வங்களை உபாசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து, கல்யாணம் வேணும்னா இந்த தெய்வத்தை உபாசனை பண்ணு, தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை வேணும்னா இந்த தெய்வத்தை உபாசனை பண்ணு, அழகு வேணும்னா இந்த தெய்வத்தை உபாசனை பண்ணு, ஆயுள் வேணும்னா இந்த தெய்வத்தை உபாசனை பண்ணு, சத்ருக்களுடைய உபாதி போகணும் அப்படின்னுட்டா இந்த தெய்வத்தை உபாசனை பண்ணு, இப்படியா சொல்லிட்டு வந்து இதில் சொன்ன எல்லாம் உனக்கு வேணுமானால் நாராயணனும் உபாசனை பண்ணு, சொல்லியிருக்கிற அத்தனையுமே எனக்கு வேணுமே அப்படின்னா ஏன் ஒவ்வொரு தெய்வமாக உபாசனை பண்ணிட்டு இருக்கேன்? நாராயணனும் உபாசனை பண்ணேன். இதில் சொல்லியிருக்கிறதுல எதுவுமே வேண்டாம்னாலும் நாராயணனும் உபாசனை பண்ணேன், இல்லை மோட்சம்தான் வேண்டுமானாலும் நாராயணனும் உபாசனை பண்ணேன். அந்த காலத்தில் குடுகுடுப்பை அடிச்சுண்டு இப்படி வீட்டுக்கு ஒருத்தர் வருவா, குடுகுடு குடு குடுகுடுன்னு அடிப்பா. அடிக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா அரிசி கொண்டு வந்து போடுவா. போடும்பொழுது அந்த குடுகுடுப்பை அடிக்கிறவர் சொல்லுவார், என்ன இந்த அரிசி ஒரே புழுவாக இருக்குது. அந்த அம்மா சொல்லுவா, நீ அடித்த உடுக்கைக்கு இது போகிறோம் போ அப்படின்னுவா. இன்னொரு வீட்டில் போய் குடு குடுன்னு அடித்தானால் அந்த வீட்டில் ஏதாவது பழைய துணி இருந்தால் எடுத்து போடுவான், அந்த துணி ஒரே கிழிகளாக இருக்கும். நீ அடித்த அந்த குடுகுடுப்பைக்கு இந்த துணி போகிறோம் போ அப்படின்னு விட்டா, அது மாதிரி மீதி தெய்வங்களோ நாம் எவ்வளவு ஜபம் பண்ணுறோமோ, எவ்வளவு தியானம் பண்ணுறோமோ, எவ்வளவு தபஸ் பண்ணுறோமோ, எவ்வளவு மந்திரங்களை ஆவர்த்தி பண்ணுறோமோ அதற்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடியது. நீ பண்ணின மந்திர ஜபத்துக்கு இதுதான் பலன், நீ பண்ணின தபஸுக்கு இதுதான் பலன், இது போரும் போ உனக்கு. ஆனால் நாராயணனோ நமக்கு எப்படி கிருபை பண்ணுறான் அப்படின்னு விட்டா, ஒரு அம்மா குழந்தைக்கு ஏன் எல்லாம் பண்ணுறா? குழந்தை ஏதாவது பண்ண போகிறதுன்றதை எதிர்பார்த்தா அல்லது பண்ணினதுக்காகவா அப்படின்னா ஒன்றும் இல்லை. தாயாருக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய நித்திய சம்பந்தம். அது மாதிரி பகவானான ஹரி நமக்கு பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா ஒரு காரணம் இல்லை, நாம் அவனுடைய குழந்தைகள் அப்படிங்கிறது தான் காரணமே தவிர வேறு எந்த காரணமுமே தேவையில்லை. ஒரு குழந்தைக்கு தாயாரோ பெற்றோர்களோ அந்த குழந்தைக்கு பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஒரு கால் அந்த குழந்தை தாயாருக்கும் தந்தைக்கும் கூட ஹிதமாக நடக்காவிட்டாலும் கூட அவர்கள் அந்த குழந்தைக்கு வேண்டுவதெல்லாம் பண்ணுற மாதிரி பகவானும் நமக்கு பண்ணுறான். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வெண்ணம் கேட்டிரே நம்பி மீர்கால் கெருட வாகனனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. ஆழ்வார் சொல்றார், ரங்கநாதனுடைய கோவிலுக்குள்ளே எப்படி போனோமானால் அங்கே என்னென்ன சன்னதிகள் இருக்குது, எல்லா
எல்லா சன்னதிகளும் ரங்கநாதனுடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கு, கோவிலுக்குள்ளே. அதனால் என்ன அப்படின்னுட்டா, நமக்கு ஏதோ குடும்பத்தில் பூத பிரேத பிசாசங்களுடைய ஒரு தொந்தரவு இருக்கு, நமக்கு சத்ரு யாரோ மந்திரம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றா, மனசுல ஏதோ குழப்பங்கள் இருக்கு அப்படின்னுட்டா வேற எங்கேயும் நம்ம போக வேண்டாம். அரங்கனுடைய ஆலயத்துக்கு போய் சக்கரத்தாழ்வார பிரதட்சணம் பண்ணினா போறோம், நமக்கு எல்லாம் நடந்துட போறது. அப்படி இல்லை ஏதோ சத்ருக்களுடைய பயம் இருக்கு அப்படின்னுட்டா அங்க கோலவில் ராமனுடைய சந்நிதி இருக்கு, சத்ருவனுடைய ஜெயம் ஏற்படும். குழந்தை வேணும் அப்படின்னுட்டா கண்ணனுடைய சன்னிதானம் இருக்கு. வியாதி போகணும்னு ஆசைப்பட்டா தன்வந்திரியினுடைய சன்னிதானம் இருக்கு. ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்பட்டா சாட்சாத் ரங்கநாயகி தாயார் இருக்கா. மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்டா ரங்கநாதர் இருக்கார். பஜனை பண்ணணும்னு ஆசைப்பட்டா விட்டலனுடைய சன்னதி இருக்கு. அதனால ரங்கநாதனுடைய ஆலயத்துக்குள்ளேயே நமக்கு என்னென்ன பலன்கள் வேணுமோ அதை கொடுக்கக்கூடிய சன்னிதானங்கள் இருக்க, வேற ஒரு தெய்வத்துக்கிட்ட நாம் போய் நிற்பானே. கருட வாகனனும் இருக்க அப்படிங்கிறார். கருடாழ்வாருடைய தத்துவமே கருடனுக்கு 2 இறக்கைகள், 2 பக்ஷம். அந்த 2 பக்ஷங்களுக்கு என்ன தத்துவார்த்தம் அப்படின்னுட்டா, கருட பகவானே வேதஸ்வரூபம். வேதத்துக்கு ஒரு பக்கம் கர்மம், ஒரு பக்கம் உபாசனை அப்படிங்கிறது வேதத்தினுடைய பாகம் இல்லையா? அது மாதிரி கருடாழ்வாருடைய 2 பக்ஷங்களும் 2 இறகுகளும் கர்மம் உபாசனை. அந்த கர்மத்துக்கும் உபாசனைக்கும் பலனா இருக்கக்கூடிய ஞானஸ்வரூபமான பகவானைத்தான் கருடாழ்வார் எழுந்தருளை பண்ணி கொண்டு வரார் அப்படிங்கிற தத்துவம் தான் கருட வாகனனும் நிற்க அப்படின்னுட்டா. கஜேந்திரன் அன்றைக்கு அலறின போது ஓடி வந்தாரே பெருமாள், துருவனுடைய தபஸுக்காக ஓடி வந்தாரே பகவான், அன்றைக்காவது கூட கஜேந்திரன் கூப்பிடட்டும் அப்படின்னு காத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு அப்படி கூட காத்துன்னு இருக்கல, நம்ம யாராவது கூப்பிடுவோமா அப்படின்னு கூட காத்துன்னு இருக்கல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீரங்கத்தில் கோவில்லையே சதா நாம் வருவோமா வருவோமா வருவோமான்னு எதிர்பார்த்துன்னு இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது காட்டினாம் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். ஸ்ரீரங்கத்திலேயே பெருமாள் யாராவது நம்முடைய திருவடியை ஆசிரிக்கிறதுக்கு வரமாட்டார்களா, கிருப பண்ணுவோமேன்னு தவிச்சுன்னு இருக்கும் பொழுது அப்படி இங்கே படுத்துன்னு இருக்காரே. கேட்டிரே நம்பி மீர்கால் கருட வாகனனும் நிற்க, எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார். அப்படி தயாரா இருந்தும் அங்கு யாரும் வராம இருக்காளே. ஒருத்தர் கொடுக்கறதுக்கு இருந்தும், ஒருத்தர் நான் உனக்கு நல்லது பண்றேன்னு சொல்றதுக்கு இருந்தும், நீ என்ன ஆசைப்படுறியோ அதெல்லாம் கொடுக்கறேன்னு ஒருத்தர் படுத்துன்னு இருந்தும் யாரும் வராம இருக்காளே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஸ்ரீரங்கத்திலே ஆள வந்தார். இளையாழ்வாரை கட்டாட்சம் பண்ணிவிட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். பகவான் பார்க்கிறான். அவரை பரமபதத்துக்கு எழுந்திருள பண்ணணும் அப்படின்னு பகவானுடைய சங்கல்பம் இருக்கு. அதனால ஆள வந்தாரை பரமபதத்துக்கு அழைத்து கொள்ள பகவான் ஆளவந்தார்கிட்டயே அந்த செய்தியை தெரிவிக்கின்றார். ஆளவந்தார் சொல்றார், ஒரு 8 நாள் அவகாசம் கொடும், அந்த 8 நாள் அவகாசத்துக்கு பிறகு என்னை பரமபதத்துக்கு அழைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்றார். எதற்காக ஆளவந்தார் 8 நாட்கள் அவகாசம் கேட்கின்றார் அப்படின்னுட்டா, அன்றைக்கு காஞ்சிபுரம் சென்ற பொழுது இளையாழ்வாரை பார்த்து கட்டாட்சம் பண்ணிவிட்டு வந்தாரே, அந்த இளையாழ்வாரை ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து தனக்கு பிறகு அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தில் அவரை அமர செய்து விட்டு பரமபதம் போகணும் அப்படிங்கிறதா ஆளவந்தாருக்கு ஆசை. அதனால தகுந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை கொண்டு ஆளவந்தார் அவர்கள்கிட்டே தான் பேருருளாளன் விஷயமா பண்ணின ஸ்தோத்திர ரத்னம்ங்கிற கிரந்தத்தை கொடுத்து, இதை கொண்டு இளையாழ்வார் கேட்கிற மாதிரி அவருடைய காதுகளில் படுற மாதிரி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி அவரை எப்படியாவது ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவர்களை அனுப்பி வைக்கிறார். காரணம் என்ன அப்படின்னுட்டா, இளையாழ்வாருடைய ஸ்திதி இப்பொழுதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னுட்டா, யாதவ பிரகாஷர் பாடம் சொல்லும் பொழுது அவர் ஒரு பட்சம் சொல்ல, அதற்கு மாறுபட்டு இவர் ஒரு பட்சம் சொல்ல, இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டு வந்திருந்ததால்
யாதவ பிரகாசர்டேந்து விலகிட்டார் இளைய ஆழ்வார். யாதவ பிரகாசர்டேந்து விலகின பிறகு இப்பொழுது தீர்த்த கைங்கரியம் பண்ணி கொண்டு திருக்கச்சி நம்பிகளையே ஆசிரியிச்சு கொண்டு காஞ்சிபுரத்தில் இருந்துருக்கார். இளையாழ்வாருடைய ஹிருதயத்தில் எப்படி இருக்கு அப்படின்னுட்டா, அவருக்கு திருக்கச்சி நம்பிகளுக்கு மேலே ஒரு மகாத்மா அப்படிங்கிறது தெரியலை. அப்படி யாரையும் அவர் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அவர் நினைக்கவும் இல்லை. சிறு குழந்தை முதலாகவே அவரோட பழகி 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 காஞ்சி பரிபூர்ணருக்கு மேலே ஒரு மகாத்மா, அவரை காட்டிலும் ஒரு பெரியவர் அப்படிங்கிறத அவருடைய ஹிருதயம் ஏற்றுக்கொள்ளாது. இரண்டாவதா, காஞ்சி க்ஷேத்திரத்தை விட்டுட்டு வேற ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகிறதுக்கும் அவர் நினைக்க மாட்டார். மூன்றாவதா, பேரூர்லாளனை காட்டிலும் வேற ஒரு தெய்வம் அவருக்கு தெரியாது. பேரூர்லாளனை காட்டிலும் வேற ஒரு தெய்வம் தெரியாது. இந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்தை காட்டிலும் வேற ஒரு க்ஷேத்திரம் தெரியாது. திருக்கச்சி நம்பிகளை காட்டிலும் வேற ஒரு ஆச்சாரியன் தெரியாது. அப்படிங்க மகாத்மா தெரியாதுங்கிற ஹிருதயத்தோட இங்க தீர்த்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கார். கைங்கரியம் அப்படின்னு எல்லாரும் பண்றதுக்கு ஆசைப்படும் பொழுது, எல்லாரும் கைங்கரியம் அப்படின்னா நான் வாச்சிக்க கைங்கரியம் பண்றேன், ஒரு சபையில உட்காந்துட்டு உபன்யாசம் பண்றேன், எனக்கு 10 பேர் மாலை போடுவா, ஷால் போடுவா, ஒரு பிரசித்தி ஏற்படும், மலர் கிரீடம் வைப்பா, சம்பாவனையும் தருவா அப்படிங்கிறதுல ஒரு ஆச்சரியம் இல்லை. கைங்கரியம் அப்படின்னு விட்டா பெருமாளை எழுந்தருளை பண்ணுறதுக்கு ஸ்ரீபாதம் தாங்கியா பெருமாளை எழுந்தருளை பண்ணணும், பெருமாளுக்கு கொடை போடணும், பெருமாளுக்கு சாமரம் போடணும், பெருமாளுக்கு ஆளவெட்ட கைங்கரியம் பண்ணணும், பெருமாளுடைய ஆலயத்தை பெருக்கணும், மெழுகணும், கோலம் போடணும், திருமஞ்சனத்துக்கோ திருவாராதனத்துக்கோ தீர்த்தம் கொண்டு வரணும், மடப்பள்ளி கைங்கரியம் முழுக்க பண்ணணும். கைங்கரியம் அப்படின்னு வந்துட்டு கைங்கரியமே வினயமாக நம்ம பண்ணிக்கிறதுக்காக தான் கைங்கரியம், பணிவு வரத்துக்கு தான். அந்த கைங்கரியத்திலேயும் கூட இந்த கைங்கரியம் உயர்ந்தது, இந்த கைங்கரியம் தாழ்ந்தது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வந்துடுத்து அப்படின்னுட்டா கைங்கரியம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. எல்லாமே பகவானுடைய கைங்கரியம் அப்படிங்கிறதா. எந்த கைங்கரியத்தையும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அதுலேயும் நமக்கு கைங்கரியம்னு ஏதாவது பிராப்தமாகுமானால் நம்ம இன்னும் தாழ்ந்து பண்ணக்கூடிய கைங்கரியங்களையே நாம் உகப்போடு ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். அவள் மட்டும் கொடை போடுறா, அவள் சாமரம் போடுறா, அவள் வாச்சிக்க கைங்கரியம்னு உபன்யாசம் பண்ணுறா, நாம் மடப்பள்ளிக்கு தீர்த்தம் கொண்டு கொட்டுறதாவது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இளையாழ்வாரே அப்பேற்பட்ட ஒரு அவதார புருஷர் வரதராஜனுடைய சன்னிதானத்தில் தீர்த்த கைங்கரியம் பண்ணுறார் அப்படிங்கிறத நம்ம மனசில் எடுத்துக்கொள்ளணும். எவ்வளவு வினயமாக பணிவாக இருக்கார், நாம் எப்படி கைங்கரியம் பண்ணணுங்கிறத அவர் காண்பிக்கிறார். அவருடைய ஹிருதயத்தில் காஞ்சிபுரத்தை காட்டிலும் வேற ஒரு க்ஷேத்திரம் கிடையாது, பேரூர்லாளனை காட்டிலும் வேற ஒரு தெய்வம் அவர் தெரியலை அவருக்கு. திருக்கச்சி நம்பிகளை காட்டிலும் பெரிய மகாத்மா அவருக்கு கிடையாது. அவர் எப்படி கூப்பிட்டு வர்றது ஸ்ரீரங்கத்துக்கு? ஆள வந்தாரோ ஸ்ரீ வைஷ்ணவர் சிலர் அனுப்பியிருக்கார். கூப்பிட்டு வரத்துக்காக என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னுட்டா, ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு பேரூர்லாளன் மேலே பண்ணின ஒரு ஸ்தோத்திரங்களை கொடுத்து அனுப்பியிருக்கார். ஏன் ஸ்தோத்திரத்தை கொடுத்து அனுப்பியிருக்கார் அப்படின்னுட்டா, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவா, உன்னுடைய நண்பர்களை சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. நமக்கு யாரெல்லாம் ஸ்நேகிதர்கள் இருக்காளோ அவளை வச்சுட்டு நாம் யாருன்னு தெரிஞ்சுடலாம். நமக்கு யார் ஸ்நேகிதர்கள் இருக்கார்களோ அவர்களை கொண்டு நாம் எப்படிப்பட்டவர் என்பதை சுலபமாக தெரிந்து கொண்டு விடலாம். அது மாதிரியா ஒரு மகாத்மாவுடைய ஹிருதயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம், ஒரு மகாத்மாவுடைய ஹிருதயத்திலேருந்து வரக்கூடிய ஒரு உபன்யாசம், பிரவச்சனம், இல்லை அவர் பண்ணின ஒரு கிரந்தம், இதை வைத்து கொண்டு அவருடைய ஹிருதயம் எத்தகையதாக இருக்குது அப்படிங்கிறத சுலபமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். பெரும்பாலும் மகான்களுடைய சரித்திரங்களை நாம் இன்னைக்கு உபன்யாசம் பண்ணும் பொழுது அந்த சரித்திரங்களுக்கு பிரமாணமாக நாம் எதை வைத்து கொண்டு அத்தகைய சரித்திரங்களை உபன்யாசம் பண்ணுறோம் அப்படின்னுட்டா, அவர்களுடைய சமகாலத்தில் யாராவது எழுதி வைத்திருக்கின்றார்களா என்பது நமக்கு தெரியாது. இருந்தாலும் கூட அந்த மகாத்மா அருளி செய்த பாசுரங்களை கொண்டோ, இப்போ நாய்ச்சியார் திருமொழின்னு எடுத்துட்டா அந்த திருமொழியில் இருக்கக்கூடிய பாசுரங்களை வரிசைப்படுத்தியே ஆண்டாளுடைய சரித்திரத்தை உபன்யாசம் பண்ண முடியும்.
ஏன் அப்படின்னுட்டு அனுபவம் தான் அப்படி பாசுரங்களா வெளிப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் தான் அத்தகைய அருளிச் செயல்களா நமக்கு வெளியில வந்திருக்கிறதுனாலே அந்த நாய்ச்சியாருடைய ஹிருதயம் எத்தகையதாக இருந்தது அப்படிங்கிறது ஆண்டாளுடைய ஹிருதயம் நமக்கு புரியணும் அப்படின்னுட்டா மார்கழி திங்கள் இருந்து ஆரம்பிச்சு வருணமாயிரம்ங்கிறதுலேருந்து ஒவ்வொரு பாசுரத்தையுமே நம்ம பார்த்துட்டு வந்தால் அத்தகைய கோமள ஹிருதயம் எத்தகைய ஒரு ஹிருதயத்தோடு ஆண்டாள் பக்தி பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அது மாதிரி பெரும்பாலும் மகான்களுடைய சரித்திரத்தை நம்ம உபன்யாசம் பண்ணும் பொழுது அவர்களுடைய அருளிச் செயல்களையும் அவர்களுடைய கிரந்தங்களை வைத்து கொண்டு தான் நம்ம அவர்களுடைய ஹிருதயத்தை புரிந்து கொண்டு அவர்களுடைய சரித்திரத்தை நம்மளால் சொல்ல முடியறது. ஒரு ஆச்சாரியன் தன்னுடைய சிஷ்யனை எப்படி பிடிப்பான் அப்படின்னுட்டா வாக்குனால பிடிப்பான். ராமாயணம் ஆரம்பிக்கும் பொழுதே தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகீர் முனி புங்கவம்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா. வாக்வி, நல்ல வாக்கு இருக்கணும். ஒரு குருவே ஆச்சாரியனே ஒரு சிஷ்யனுக்கு மந்திரம் தானே உபதேசம் பண்றார். மந்திரோபதேசத்தினால தானே இவர் ஆச்சாரியர் இவர் சிஷ்யருங்கிற ஒரு சம்பந்தமே வரது. அந்த மந்திரோபதேசத்தை வாக்குனால தானே உபதேசம் பண்றார். வாக்குனால உபதேசம் பண்றதுனால தான் இவர் ஆச்சாரியன், இவர் எனக்கு துவயம் உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுனால ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் ஏற்படுறது. அதனால ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய பல லட்சணங்கள்லே அவர் நேர்மையுடையவராக இருக்கணும், சத்தியத்தோடு இருக்கணும், தர்மாத்மாவாக இருக்கணும், தீர புருஷராக இருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ தன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை பிறருக்கு எடுத்து வர்ஷிக்கக்கூடியவராக மழை மாதிரி கொட்டக்கூடியவராக இருக்கணும். ஏதோ 10 உபன்யாசம் சொல்லி முடித்த பிறகு அடுத்தது எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆச்சு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எப்படி கீழே இருக்கக்கூடிய ஊற்றிலிருந்து தீர்த்தம் வந்து கொண்டே இருக்குமோ ஹிருதயத்திலிருந்து பகவானுடைய அனுபவமும் பகவானுடைய சிந்தனையும் நவம் நவமா புதுசு புதுசா புங்கானு புங்கமா அப்படியே ஹிருதயத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கணும். இந்த தரம் அவருடைய பிரவச்சனத்துக்கு ஒரு தரம் போனால் ஆமாம் திருப்பி சொன்னதை தான் சொல்ல போகிறார் அப்படிங்கிறது இல்லாமல் அங்கே ஒன்று சொன்னார், இங்கே ஒன்று சொன்னார், அந்த இடத்துல வேறு ஒன்று சொன்னார், அதையே அப்படி சொன்னார், இந்த இடத்துல சொன்னதை விட அது அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி புங்கானு புங்கமா நவம் நவமா அப்படி ஹிருதயத்திலிருந்து பாவங்கள் ஓடி வரணும். அப்படி வந்தாதான் அந்த சிஷ்யாளுக்கும் போக்கியமாக இருக்கும். எப்படி சொல்கிறார் பார், நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அப்படி தானே இருக்கு. அதனால் எப்படி பிடிப்பார் அப்படின்னுட்டா வாக்குனால. இப்படி காஞ்சிபுரமே கதி, திருக்கச்சி நம்பிகளே கதி, பேரொருளாளனே கதின்னு இருக்கக்கூடிய இளையாழ்வாரை எப்படி நம்ம பக்கம் திரும்ப வைக்கிறது? அவரை நம்ம பக்கம் திரும்ப வைக்கணும் அப்படின்னுட்டா அவர் நம்ம பார்த்து திரும்புகிற மாதிரி ஒரு ஸ்தோத்திரம் அவருடைய காதில் போய் விழணும். அந்த ஸ்தோத்திரம் அப்பேற்பட்டதாக இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஸ்தோத்திரமாக இருந்ததுன்னா அவருடைய கவனம் இது யார் பண்ணியிருக்கா, யார் பண்ணின ஸ்தோத்திரம் இது, ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு அவர் திரும்பி 2 வார்த்தை நம்ம கூட பேசுறதுக்கு இடம் கொடுத்தாரானால் அவர் பேசுறத வச்சுண்டே எம்முடைய ஆச்சாரியன் இத்தகைய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அப்பேற்பட்டவரை நாம் பார்க்கணுமே அப்படின்னு அவர் சொல்லிட்டார்னா போரும், அவரை அழைத்து கொண்டு வந்து விடலாம். அப்படிங்கிறதுக்காக ஆள வந்தார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை அனுப்பி பேரொருளாளன் விஷயமா தான் பண்ணின ஸ்தோத்திர ரத்னம்ங்கிற ஸ்தோத்திரங்களை கொடுத்து அவரை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி வைக்கின்றார்.